வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன்ஸ் இந்த விஷயம் இருக்குதா இல்லையா அப்படிங்கக்கூடிய இந்த கேள்வி பல வருடங்களாக இன்றும் அறிவியலால் கூட தீர்வு சொல்ல முடியாத ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கேள்விகளை இதுவும் உண்டு. ஆனால் இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இப்போ வந்து விடை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பெருமதிப்பிற்குரிய பராக் ஒபாமா அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்க அதிபர்களிலே உலக மக்களால் அதிக அளவில் மதிப்பும் மரியாதையும் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் பராக் ஒபாமா அவர்கள். இந்த பராக் ஒபாமா அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றது மக்கள்கிட்ட ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய நபர் கிடையாது. அவருக்கு மேல மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்குது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு பராக் ஒபாமா மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கக்கூடிய விஷயத்தினால, மரியாதை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவர் இந்த விஷயத்த அவருடைய தன்னுடைய வாயால சொல்லியிருக்கிறாரு. அவரே நேரடியாக அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய விஷயம் மக்களிடையே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுச்சு. அதாவது பராக் ஒபாமா அவர்கள் ஒரு நேர்காணலின் போது இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அந்த நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க அமெரிக்க அதிபராக இருக்கும் பொழுது இந்த ஏலியன்ஸ் பற்றின தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதனால அந்த ஏலியன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கக்கூடிய விஷயத்த நீங்க சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கு பராக் ஒபாமா அவர்கள் வந்து ஏலியன்ஸ் இருப்பது உண்மை அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிட்டாரு. அவர் வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. உண்மையிலே ஏலியன்ஸ் இருக்காங்க, ஆனா அந்த ஏலியன்ஸ் இருக்கிறத நான் பார்க்கல. நீங்க வந்து நான் வந்து ஏரியா 51 அப்படிங்கக்கூடிய பகுதியில ஏலியன்ஸ் பற்றி ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது, அங்க ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த மையமா வச்சு நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏரியா 51ல ஏலியன்ஸ் இல்லை. அந்த ஏரியா 51 பகுதியில் ஏலியன்ஸ் இல்லை. ஆனா இந்த பிரபஞ்சத்துல, இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சம் பல பில்லியன் கணக்கான கோள்கள், பல ட்ரில்லியன் கணக்கான யூனிவர்ஸே இருக்குது. அது பிரபஞ்சமே பல ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. ஸோ அதுல பல பில்லியன் கணக்கான கோள்கள் இருக்குது. இந்த கோள்கள்ல நாம பூமி கிரகத்துல மட்டுமே உயிரினங்கள் வாழ்றது அப்படிங்கக்கூடியது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை. அதனால வேறு ஏதாவது கிரகங்கள்ல பல பல கோடிக்கணக்கான இந்த கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகத்துல மனிதனை போன்ற உயிரினங்கள் இருக்கலாம், மனிதனை விட அறிவில் சிறந்த உயிரினங்கள் இருக்கலாம். இது வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் நான் இது சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அமெரிக்காவுடைய தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்பட்டுச்சு. அதாவது நான் அதிபராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முன்னாள் அதிபர் எப்படி இந்த அமெரிக்காவுடைய ஒரு ராணுவ ரகசியத்தை அவர் வந்து வெளியிடலாம், அமெரிக்கா வந்து ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடிய இந்த டாப் சீக்ரெட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த அவர் வெளியே சொன்னது தப்பு. அதனால அவருக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த சிக்கல்களை நான் வந்து தீர்க்கிற விதமாட்டு நான் இப்போ வந்து இந்த ஏலியன் சம்பந்தமாக அமெரிக்க ராணுவ ரகசியங்கள் அமெரிக்க அரசாங்கம் பாதுகாத்து வைத்துள்ள அத்தனை ரகசியங்களையும் வெளியிடுவதற்காக நான் வந்து ஒரு உத்தரவை நான் வந்து வெளியிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விமான பயணத்தில் அப்போ இருந்திருக்கிறார். அந்த விமான பயணத்தில் இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் தளத்துல இந்த விஷயத்த பகிர்ந்திருக்கிறார். ஸோ இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த இதுவரைக்கும் ஒரு டாப் சீக்ரெட் ஃபைல்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஏலியன்ஸ் பற்றின தகவல்கள் மக்களுக்கு தெரிய வரலாம். ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்குதா, இந்த ஏலியன்ஸ் வந்து அதுவும் ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு உடனே நினைவு வரக்கூடிய ஒரு நாடு பார்த்துச்சுன்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்காவில் தான் ஏலியன்ஸ் தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏரியா 51 அப்படிங்கக்கூடிய பகுதியில் ஏலியன்ஸ் தொடர்பான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அங்கே ஏலியன்ஸ் இருக்கிறாங்க, ஏலியன்ஸுடைய விமானங்கள் இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயம் மக்கள்கிட்டே ரொம்ப பரபரப்பாக பல வருடங்களாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அந்த அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மக்கள் வந்து ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியா 51ல என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வமும் மக்களிடையே இருந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏலியன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா 51 அப்படின்னா என்ன, ஏன் அது வந்து இவ்வளவு ஒரு ரகசியத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து அங்கே உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்குதா அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் தமிழ் பாரதி. நம்ம வந்து தொடர்ந்து ஏலியன்ஸ் பற்றின இந்த யூஎஃப்ஓ பற்றின விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேரில் இந்த ஏரியா 51 அப்படிங்கக்கூடிய பகுதியில் பல வருடங்களாக ஏலியன்ஸ் தொடர்பான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஏலியன்ஸோட விமானங்கள் இருக்குது, அங்கே வந்து ஏலியன்ஸோட உடல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து மக்களுடைய ஒரு செய்தியாக பல வருடங்களாக பரவி கொண்டு இருக்கிறது. இணையதளங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாச்சுனாலுமே இந்த செய்திகள் நிறையவே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படின்னா இந்த ஏரியா 51 அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது,
ஏரியா 51 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா 51 பகுதி அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அமெரிக்காவுடைய ரகசிய விமானங்கள் தயாரித்து, அதாவது ரகசியமான ராணுவ உளவு விமானங்கள் தயாரித்து அதை பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த ஏரியா 51 உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது உருவாக்கப்பட்ட காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு யுத்தம், யார் இதுல மிகப்பெரிய வல்லரசு நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு வல்லரசு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த ஏரியா 51 பகுதி உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. ரஷ்யாவுடைய ராணுவ நடவடிக்கைகளை கண்காணிக்கவும், ரஷ்யாவுடைய ராணுவ உளவு விமானங்களை கண்காணிக்கவும், அதை விட உயரமான தூரத்திலே பறக்கக்கூடிய உளவு விமானங்களை அமெரிக்கா தயாரித்து ரஷ்ய விமானங்களுக்கு மேலாகவே பறந்து அதை கண்காணிக்கக்கூடிய வகையில் விமானங்களை உருவாக்கி அந்த விமானங்களை பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த ஏரியா 51 தளம் உருவாக்கப்பட்டதாக அமெரிக்கா சொல்லுது. அப்படி உருவாக்கப்பட்ட விமானங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான விமானங்கள் இருக்கும். அதாவது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ராணுவ விமானங்கள் மாதிரி இல்லாமல் அது வடிவத்திலையும் அது தோற்றத்திலேயும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அது பயணிக்கக்கூடிய வேகமும் அது பயணிக்கக்கூடிய உயரமும் சாதாரண விமானங்களை விட மிக அதிகமான உயரத்தில் பறக்கும், மிக அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடிய விமானமாகவும் அந்த விமானம் இருக்கு. இந்த விமானங்களை பரிசோதிப்பதற்காக தான் இந்த நவேடா பாலைவனத்தில் இந்த ஏரியா 51 பகுதி உருவாக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இங்க பல அணு ஆயுத சோதனைகள், இந்த மாதிரி பல சோதனைகளுக்காக பல ஆய்வுக்கூடங்கள் உருவாக்கப்பட்ட பகுதி தான் இந்த ஏரியா 51 பகுதி. அதுல ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3ன்னு பல பகுதிகள் இருக்கிறது. அதுல ஒன்று தான் இந்த ஏரியா 51. அதனால தான் இந்த பகுதிக்கு ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு அடைமொழியையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா யாரும் போக முடியாது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகள், அங்க பணிபுரிவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஞ்ஞானிகள், இவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். மற்றபடி யாருமே போக முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிக்கு மேல விமானங்கள் பறக்கிறதுக்கும் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. அதாவது பல வருடங்களாக அந்த பகுதி வெளியுலகத்துக்கே தெரியாம, அதாவது மேப்ல கூட அந்த பகுதி தெரியாத அளவுல பாதுகாத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு வரை அப்படி ஒரு பகுதி இருப்பதை அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதுக்கு பிறகுதான் அப்படி ஒரு பகுதி இருக்கிறது அவங்க வெளி உலகத்துக்கு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல தான் இந்த ஏரியா 51 பகுதிக்கும் இந்த ஏலியன்ஸுக்கும் என்ன ஒரு தொடர்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1947ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய நியூ மெக்சிகோ மாகாணத்தில் ராஸ்வல் அப்படிங்கக்கூடிய பகுதிகளில் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு விண்வெளி பொருள், அதாவது விண்வெளியிலிருந்து ஒரு பறக்கும் பொருள் விபத்துக்குள்ளாக அங்கே விழுந்துருச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொருள் கீழே விழுந்துருச்சு. அது ஏலியன்ஸுடைய பறக்கும் தட்டு, ஏலியன்ஸுடைய பறக்கும் தட்டா இருக்கும். அந்த விமான விபத்தில் உயிரிழந்திருந்த உடல்கள் அனைத்தும் ஏலியன்ஸுடைய உடல்கள். இந்த உடல்கள் அனைத்துமே ஏரியா 51 பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்க ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த ஏலியன்ஸோட இந்த பறக்கும் தட்டும் அந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்க ஆய்வு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி காட்டுத்தீயா பரவிச்சு. இந்த ஒரு நிகழ்வு தான் முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக ஏலியன்கள் பூமிக்கு வருகை தந்த ஒரு நிகழ்வாக, ஏலியனுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு ஏலியன் நிகழ்வாக அறியப்படுகிறது. இதற்கு பிறகுதான் என்னாச்சு, ஏரியா 51 பகுதியில் ஏலியன்ஸ் தொடர்பான ஆய்வுகள் நடக்கிறது. அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி மக்களிடையே ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிச்சது. இதை உறுதி செய்கிற விதமாக அந்த ஏரியா 51ல ஒரு ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு இருந்த பாப் லாசர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் என்ன பணியாற்றி கொண்டிருந்தாருன்னா, அவர் இந்த வேற்று கிரக விமானங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக அவர் பணியாற்றிட்டு இருந்தாரு. அவர் வெளி உலகத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஏரியா 51 பகுதியில வேற்று கிரக விமானங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அந்த வேற்று கிரக விமானங்களுடைய இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதாவது அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்ல அது என்ன தொழில்நுட்பத்தில் அது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதே தொழில்நுட்பத்தில் அதிநவீனமான உளவு விமானங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் இந்த பாப் லாசர் அப்படிங்கக்கூடிய விஞ்ஞானி வெளியுலகத்துக்கு சொன்னாரு. இது ரொம்பவே பரபரப்பான ஒரு செய்தியா மாறிடுச்சு. அப்படி இவர் சொல்லவும், அப்போ உண்மையிலே அங்க ஏலியன் விமானங்கள் பரிசோதிக்கப்படுகிறது, அங்க யூஎஃப்ஓக்கள் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கக்கூடிய விஷயம் மக்களிடையே ஒரு பேசு பொருளாயிருச்சு. ஸோ இப்படிதான் இது. ஆனா இது எதுவுமே அதிகாரப்பூர்வமா அமெரிக்க அரசாங்கம் அறிவிக்கவே இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரா வெளியே சொல்லக்கூடிய தகவல் மூலமா தான் இந்த விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2023 ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய ராணுவ அமைப்பான பென்டகன் அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதுதான் முதன்முறையாக ஏலியன்ஸ் தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு வெளியிட்ட ஒரு ஏலியன் தொடர்பான ஒரு செய்தி. அதாவது பல நூற்றுக்கணக்கான அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் வானத்துல பறந்ததை நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் அந்த பென்டகன் வெளியிட்டிருக்காங்க, ஒரு தகவல் வெளியிட்டாங்க. ஸோ இது வெளியிட்டது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாச்சு. உண்மையிலே அப்போ ஏலியன்ஸோடைய பறக்கும் தட்டுக்கள் பூமிக்கு வந்திருக்கிறது, அது உண்மை அப்படிங்கக்கூடிய விஷயமும் மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இதற்கு பிறகும் அந்த ஒரு விஷயம் மர்மமாக இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு தீர்வா அது சொல்லப்படவில்லை. உண்மையில அது ஏலியன்ஸோட விமானங்கள் தான், அது யூஎஃப்ஓக்கள் தான் அப்படிங்கக்கூடிய விஷயமும் தீர்மானமாக சொல்லப்படவில்லை. தொடர்ந்து
இந்த விஷயங்கள் பேசுபொருளாக இருந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல தான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்த பராக் ஒபாமா அவர்கள், மக்களுடைய மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அதிபராக இருந்தவர் பராக் ஒபாமா அவர்கள், அவர் வந்து இந்த ஏலியன்ஸ் இருக்கிறது அவர் வந்து இந்த ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மை அப்படிங்கக்கூடிய தகவலை சொன்னதும் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டிடுச்சு. அப்போ இது உண்மையிலே பராக் ஒபாமாவே இந்த தகவலை சொல்லிட்டார், அப்போ உண்மையிலே இந்த தகவல் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒரு கோபப்படுத்தி அவர் வந்து அவர் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இந்த ஏலியன்ஸ் தொடர்பான அனைத்து டாப் சீக்ரெட்ஸ்களும் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு உத்தரவையும் அவர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். விரைவில் இந்த ஏலியன்ஸ் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஏலியன்ஸ் சீக்ரெட்ஸ், அதாவது ஏலியன் ஃபைல்ஸ் வந்து விரைவில் வெளிவரலாம். டாப் சீக்ரெட்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஏலியன்ஸ் ஃபைல்ஸ் வந்து விரைவில் வெளியிடலாம். இப்படி அமெரிக்க அரசாங்கம் இந்த ஏலியன்ஸ் ஃபைல்ஸை வெளியிடக்கூடிய பட்சத்தில் நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த ஏலியன் தொடர்பான தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மையிலே ஏரியா 51 தொகுதியில் ஏலியன்ஸ் இருக்காங்களா, அங்கே வந்து ஏலியன்ஸோடைய பறக்கும் தட்டுகள் இருக்குதா அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பறக்கும் தட்டுகளுக்கு வந்து இதுக்கு முன்பு வந்தவங்க வச்சிருந்த பேர் என்னன்னு பார்த்தாச்சுன்னா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது யூஎஃப்ஓக்கள் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அதே விஷயத்த கொஞ்சம் மாற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது அடையாளம் தெரியாத பறக்கும் நிகழ்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினன் அப்படிங்கக்கூடிய விஷயமா அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவங்க கண்டுபிடிச்சு தான் இந்த பேரை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால விரைவில் வந்து இந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய உத்தரவுக்கு பிறகு இந்த அமெரிக்க அரசாங்கம் வெளியிடக்கூடிய இந்த ஏலியன்ஸ் ஃபைல்ஸ் இதுவரைக்கும் நாம் நம்பிட்டு இருந்த பல விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம், பல ரகசியங்கள் உடையலாம், ஏரியா 51 சம்பந்தமான பல தெளிவுகள் நமக்கு கிடைக்கலாம், ஏரியா 51 ரகசியங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய வெளி உலகத்துக்கு தெரிய வரலாம், அதன்படி இந்த ஏலியன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு தெரிய வரலாம். உண்மையிலே ஏலியன்ஸ் பூமிக்கு வந்திருக்காங்களா, ஏலியன்ஸ் வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து பாதுகாத்து வச்சிருக்கதா, இல்லை ஏலியன்ஸோட தொழில்நுட்பத்தை அமெரிக்க அரசாங்கம் பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஏலியன் ஃபைல்ஸ் வந்து வெளியிடக்கூடிய டைம்ல நமக்கு வந்து தெரிய வரும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ ரகசியமே வெளிவந்த ஒரு செய்தியாக நம்ம வந்து பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்போட உங்களை போலவே நானும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஏலியன் ஃபைல்ஸ் வெளியிடக்கூடிய காலகட்டத்தில் அது தொடர்பான பல தகவல்களை நம்ம சேனல் மூலமாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களை மாதிரி பல பேருக்கு போய் சேரணும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.